நாங்கள் இப்போ புசன்ல இருந்து சேவலுக்கு வந்தாச்சு. இப்போ சேவலில் வந்து முதலே வந்து நான் ஒரு 2-3 நாள் நின்று சேவலை வந்து சுற்றி பார்த்தனாங்க. அப்போ இன்றைக்கு வந்து திருப்பி வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இங்கே நிறைய இருக்குது. அது இப்போ இன்றைக்கு திருப்பியும் சுற்றி பார்க்க மட்டும் வலிக்கிட்டாங்க. இங்கே வரைக்கும் வந்து நாங்கள் முதல் இங்கே ஒரு 10 நாளைக்கு முதல் ஒரு 8-10 நாளைக்கு முதல் இங்கே இருந்து வலிக்கிட்டாங்க. இங்கேருந்து வலிக்கிடைக்கு வந்து அவ்வளோ குளிர் இல்லை, திருப்பி வரைக்கும் சரியான குளிராக போயிட்டு அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ எப்படின்னு சொன்னால் இலையுதிர் காலமாக இருக்கிறதால இப்போ நிறைய மரங்கள் வந்து இல்லை கொட்டி போயிருக்கு. அதை பார்க்க வந்து நல்ல வடிவாக இருக்குது. இப்போ இன்றைக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்களை சுற்றி பார்ப்ப மட்டும் வலிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் இடையில் வந்து சண்டை. அப்போ வந்து இந்த சவுத் கொரியாவை பாதுகாக்கிறதுக்காக அமெரிக்க படை வந்து இங்கே இருக்குது. அப்போ நான் இங்கே வரைக்க வந்து நான் பெருசாக வந்து ஆர்மி கேம்புகளோ அமெரிக்க கேம்புகளோ பார்க்கல. சில இடங்களில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஆர்மி கேம்புகள் இருக்குது. இப்போ யூஎஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதுக்குள்ளுக்கு யாருமே போக தடைன்னு சொல்லி இப்போ சில இடங்களில் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு என்ன இருக்குது, எப்படி ஆர்மி கேம்ப் இருக்குன்னு யாருமே போய் பார்க்கல. ஏன்னா அது இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோடைய அப்படி பார்க்க முடியாமல் இருக்குது. இப்படி வந்து சவுத் கொரியா ஃபுல்லாக நிறைய இடங்கள் இருக்குன்னு சொல்லினேன்.